வாசகம் உண்மையில் சிநேகிதி உத்தரவிடுங்கள், வாங்கித் தருகிறேன். கேட்கலாம் கூடாது குமார் சகோ. வாங்கிட்டேன், எங்க அனுப்பணும்னு சொல்லுன்னு கேட்கணும். நாளைக்கு வாங்க போறேன், என்ன என்ன மாதிரின்னு மட்டும் சொல்லு, அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. வசந்தகுமார் சிஸ்டர் சொல்லுவாங்க, நண்பா நீ நல்லா இருந்தாலே போதும் நண்பா அப்படின்னு. நான் இருக்க சொன்னது என்னாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது. சிஸ்டர் என்ன சமையல் சிஸ்டர் இன்று? மத்தியானம் இன்னும் வைக்கல, காலையில தான் கோதுமை தோசை சிஸ்டர். பசங்களுக்கு இது வெஜிடேபிள் இது புலாவ். கொஞ்சமா வச்சு கொடுத்து விட்டேன், சும்மா ஒரு டம்ளர் ஆக்கி கொடுத்து விட்டேன். சின்ன சின்னதா. என் வீட்டில் நேற்றைய மட்டன் குழம்பு சாதம் சிஸ்டர். சூப்பர் சூப்பர். நேற்று மட்டனு சிக்கன்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொன்னீங்களே, வச்சு சாப்பிட்டாச்சா? சண்டே எப்படி போச்சு? என்ன ஒரு அழகான தூக்கம். வசந்தகுமார் மாஸ்டர், இந்த குட்டி பூனை எப்படி மேலே தோள்பட்டையில் வந்து நெஞ்சில் வந்து படுத்துங்குது. அவங்க அம்மா விட்டுட்டு விட்டுட்டு வெளியே ஓடிடுது, அதனால அது குளிருது போல, நம்ம கிட்ட அண்டி அண்டி வந்து படுத்துக்குது. எப்படி தோல்ல வந்து நெஞ்சில சாஞ்சு புள்ள மாதிரி படுத்துங்குது பாருங்க, தெரியுதுங்களா? ஆமா சிஸ்டர். நழுவிடுச்சா, மறுபடியும் ஏறி போய் படுத்து. இப்படிதான் காய்கறி நறுக்கும் போது சமையல் பண்ணும்போது ஏறி வந்து உட்காந்துக்கிறோம். அது கீழே விழுந்துடாத. அவ்வளோ பாசம் அதுக்கு. என் செல்லக்குட்டி இங்கிட்டு நகர முடியாது, இங்கிட்டு நகர முடியாது. மாசம் ஸ்நேகிதி வேலை இல்லைன்னா மேலே வாங்க, மேலே வாங்க பசங்க மாஸ்டர், கொஞ்சம் பேசுங்க. உன்னை பார்த்த பின்பு நான் உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே. உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே. இவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன், கொள்ளு கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு சென்றதே. வசந்த மாஸ்டர் சூப்பர். வாங்க மேலே வாங்க.